அனைவருக்கும் வணக்கம். காலம் காலமாக திமுகவை அழிக்க வேண்டும், திமுக மீது அவதூறு பரப்பணும், திமுகவுடைய அரசியலை மட்டுப்படுத்தணும், திமுக அப்படின்ற ஒரு கட்சியுடைய பிம்பத்தை மக்கள்கிட்ட வேறு மாதிரியாக திருச்சி நம்ம அந்த பிம்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல பேர் புதுசு புதுசாக கிளம்பி வருவாங்க. அந்த மாதிரி கிளம்பி வரக்கூடிய நபர்களோ கட்சிகளோ கடைசியில் என்ன ஆகுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி பரப்பக்கூடிய ஃபேக்கான நரேட்டிவ்ஸையோ அவதூறுகளையோ மக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு மக்களே தக்க பாடம் புகட்டி அவங்கள எங்கே இருக்க வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் இருக்க வச்சுருவாங்க. அந்த வகையில் இப்போது சில இளைஞர்களும் படையெடுத்து கிளம்பியிருக்காங்க நம்ம திமுக மேலே அவதூறு பரப்புறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபருங்க, ஒரு பெண் யூடியூபர். அவங்க அவங்களுடைய பேர் சித் ஃப்ரீக்வன்சி. இவங்களை எனக்கு என்னவா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க சில ஃபேமஸான யூடியூபர்ஸ் ஏதாவது ஸ்கேம் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஏதாவது தவறு பண்ணுறாங்கன்னா அதை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ஃபேமஸாக தெரிய வந்துச்சு. எனக்கு அப்படி தான் தெரிய வரும். ஸோ இந்த பெண் இப்போ சமீபத்தில் நான் அரசியல் ரீதியாக ஏதோ கருத்து தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க ஜாதிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்கன்னு புரியுது, அவங்க ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றது புரியுது. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது திமுக எதிர்ப்பாக இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க இவ்வளோ பெரிய ஜாதிய பிரச்சனை, 2000 வருஷம் பிரச்சனையை திமுகவோட சுருக்குறாங்க அப்படின்றது தான் நமக்கு நெருடலாக இருந்துச்சு. அதனால தான் இந்த காணொலி மேக் பண்ணுறோம். அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். பெண்கள் அரசியல் பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசலாம், தாராளமாக பேசலாம். பெண்கள் அரசியலுக்குள்ளே பேசுனாங்க, அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்க இந்த சொசைட்டிக்கு. ஏன் அப்படின்னா, பெண்களுக்கான உரிமைகளும் இங்கே நிலைநாட்டப்படும். பெண்களே பெண்களுக்கான அரசியலை பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சமூகம் இன்னுமே முன்னோக்கி செல்றதுக்கான வழிகளை ஏற்படுத்தும் பெண்கள் அரசியலுக்குள்ள வந்தால். ஸோ பெண்கள் அரசியலுக்குள்ள வரவே கூடாதா, என்ன இது பேசினாலே இப்படி எதிர்க்கிறீங்க அப்படின்லாம் இந்த காணொலி அப்படி பார்க்காதீங்க. நம்ம அந்த மாதிரி அந்த சகோதரியை நம்ம எப்பவும் அணுக போகிறதில்லை. அந்த சகோதரி கிட்ட நம்ம தெளிவான விளக்கங்களை எடுத்து வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, பெண்கள் குறிப்பாக ஜாதியை பற்றி பேசுகிறப்போ ரொம்பவே கவனமாக பேசணும். இந்த ஜாதிய கட்டமைப்புன்றது பெண்களை தான் அடித்தளமாக வச்சு மெயினாக இயங்குதே. பெண்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது முதற்கொண்டு, பெண்கள் இந்த கலாச்சாரம் சம்பிரதாயம் கற்பு அது இதுன்னு பல விஷயங்களை பெண்களை ஒடுக்கி அவங்களுக்கான உரிமைகளை பறித்து வச்சுருக்கதே ஜாதி தான். இந்த ஜாதிய கட்டமைப்பை பற்றி பேசுகிறப்போ அதோடைய வேர் என்ன, அது எங்கேருந்து ஆரம்பிச்சுது, நால் வர்ணங்கள்னா என்ன, பாப்பான்னா யார், பார்ப்பனியம்னா என்ன, எல்லாத்தையுமே அடிப்படையாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜாதியை பற்றி பொதுவெளியில் ஒரு கருத்து தெரிவிக்கணும். இந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே அது திமுக தான் காரணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பிரச்சனையை திமுகவுடைய சுருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு மிஞ்சி போனால் என்ன கிடச்சிரும்? நீங்கள் இப்போ 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ பெண்களே திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பாங்க, திமுகவுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையை கொஞ்சம் பேருக்கு ஏற்படுத்திடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை ஏற்படுத்திட்டீங்க, திமுகவை நீங்கள் நினச்ச மாதிரியே ஆட்சியிலிருந்து இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினச்ச விஷயம் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறப்போகிறது இல்லை. திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால சமூக நீதிக்கான திட்டங்கள் பல விஷயங்கள் வருது. நம்ம இதை பிறகு காணொலியில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஜாதிக்கு எதிரான அரசியலை திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது டக்குன்னு எடுத்த உடனே எல்லாம் மாறப்போகிறது இல்லை. நீங்கள் அப்படி திமுக ஆட்சியிலிருந்து இறக்குறதுனால நீங்கள் நினச்ச விஷயம் இங்கே நடந்துராது. நீங்கள் ஜாதி ஒழியணும்னு நினைக்கிறீங்களே, அது நடந்துராது. அப்போது நீங்கள் இந்த பிரச்சனையை திமுகவோடைய சுருக்கிறத விட்டுக்கிட்டு எதை அடிப்படையாக பேசணும், எதை நம்ம விமர்சனம் பண்ணணும், எந்த கருத்தை நம்ம எதிர்க்கணும், சனாதனத்தை பற்றி பேசணும், இதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இயங்கணும். அதை விட்டுக்கிட்டு திமுக மேலே இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணி திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த 80-90 வருஷமாக தான் ஜாதின்றதே புதுசாக திமுக தான் கொண்டு அறிமுகப்படுத்திச்சு அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னா அது உங்களுடைய தற்குறித்தனத்தை தான் வெளிப்படுத்துது. சரி, இப்போ இந்த பெண்மணி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆணவ கொலைகளும் ஆளும் கட்சிகளும் ப்ளூரல். ஆணவ கொலைகளும் ஆளுங்கட்சிகளும் ப்ளூரல். அது ஏன் ப்ளூரல் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க பேச போகிறது திமுகவை மட்டுமே பேசுகிற மாதிரி இருந்துடக்கூடாது, கொஞ்சம் அதிமுகவையும் கொஞ்சம் பூசி முழுகிற மாதிரி அவங்க அதிமுகவையும் சும்மா சொல்லுவோமே. ஏன்னா அவங்களும் திராவிட கட்சிகள் தானே பேர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த திராவிட கட்சிகள்லாம் ஆட்சிகள்லாம் ஒன்றுமே பண்ணலை, ஜாதியெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொன்னாங்க, ஆனால் எதுவுமே பண்ணலை பாருங்கன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்களா. ஆனால் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க அவங்க எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா திமுக இது தான் பேசியிருக்காங்க. இவங்க என்னத்தை சொல்லி நிறுவுறதுக்கு ட்ரை பண்ண பார்க்குறாங்கன்னா, இந்த திராவிட கட்சிகளே ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்றத அவங்க அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல, இல்லைனா வாண்டடாக இவங்களுடைய நரேட்டிவை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அவங்க அந்த மாதிரி திராவிட கட்சிகள்னு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை இன்க்ளூட் பண்ணி அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, அதிமுக திராவிடம்னு பேரை மட்டும் தான் வச்சுருக்காங்க சகோதரி. அவங்க திராவிட கொள்கைகளை விட்டு வெளியே போய் ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி இப்போ சமீபத்தில் கூட இந்த கருப்பழனியப்பன் அவர்கள் பேசின ஒரு காணொலியை பார்த்தேன். அவர் சொன்னார், அதிமுக எப்பவுமே திராவிட கொள்கைகளிலிருந்து வெளியே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும், திமுக தான் மண்டையில் கொட்டி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொண்டு உட்கார வைக்கும். அப்போது அதிமுகவை நீங்கள் இந்த திராவிட கொள்கைகளை பயணித்தாங்க அப்படின்லாம் சொல்கிறதுல எந்த வகையிலுமே பிரோஜனம் இல்லை.
அவங்கள வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. சும்மா இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் வேணாம், அது தள்ளி வைங்க. ஆனால் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க திமுகவை அக்யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க. அதாவது என்னமோ 80-90 வருஷமாக இப்போ இவங்க வந்து கட்சி ஆரம்பித்தாங்க பாருங்கள், இதை மாற்றிட்டோன்னு சொன்னாங்க, அது செஞ்சோன்னு பாருங்கள், ஜாதிக்கு எதிராக போராட்டாங்க பாருங்கள், அது இதுன்னு சொன்னாங்க பாருங்கள், எதுவுமே மாற்றலன்னு சொல்லி இப்படி ஒரு 2000 வருஷம் பிரச்சனை கொண்டு வந்து இப்போ கடந்த ஒரு 80-90 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் மேலேயும் திமுக மேலேயும் நீங்கள் கொண்டு வந்து இதை வந்து அப்படியே திணிக்கிறீங்க. பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதியை ரிமூவ் பண்ணால் ஜாதி அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. தாத்தா பேருக்கு பின்னாடி இருந்த ஜாதி என் பேருக்கு பின்னாடி இல்லை. ஜாதி அழிஞ்சிருச்சா? நோ. படித்தா ஜாதி அழிச்சிடலான்னு சொன்னாங்க. கொலை பண்ணவரும் படித்தவர் தான், கொலை பண்ணப்பட்டவரும் படித்தவர் தான். ஜாதி அழிஞ்சிச்சா? நோ. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை தூக்கி எறிஞ்சிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் யாரும் சொல்லலை. பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை நம்ம எடுத்தோன்னு சொன்னால் இது வந்து ஒரு படிக்கட்டு தான், ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை ரிமூவ் பண்ணுறதுனால ஒரு ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த கவின் இருக்கார் இல்லையா, அவரை நம்ம எடுத்துப்போம். அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் அவருடைய பேர் கவின்னு மட்டும்தான் தெரியும். கவின் கவின் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்ற ஜாதி பேர் அவர் பின்னாடி இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கே அவர் என்ன ஜாதின்னு தெரியாது. அப்போ அவரை டிஸ்கிரிமினேட் பண்ணணும், அவர் ஜாதியை வச்சு யாராவது டிஸ்கிரிமினேட் பண்ணணும்னு நினச்சா கூட அது நடக்காது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களும் நம்ம எடுத்து சொல்லலாம். இந்த ஒரு ஸ்டெப்புனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதனால ஜாதி ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறது ஒரு அடிமுட்டாள்தானாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த ஜாதி வெறி பிடிச்சவன் யாராவது வந்து நம்ம கிட்ட நம்மளுடைய ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அப்படி ஒரு மாதிரி நெளிவான். அவனுக்கு வந்து ஓப்பனாக கேட்க வராது. எப்படியெல்லாம் கேட்பான்னு பாருங்க. தம்பி நீங்கள் என்ன ஊர், நீங்கள் எந்த தெரு, எந்த மதம், நீங்கள் என்ன மாதிரியான குலதெய்வம் உங்களோடது, இப்படியெல்லாம் வந்து பல கொஸ்டின்ஸ் கேட்பான். ஏன்னா அவனால் வெளிப்படையாக வந்து உங்கள் ஜாதி என்ன அப்படின்லாம் கேட்க முடியாது. கேட்குறதே ஒரு மாதிரி கூச்சமாக அப்படின்னு நெளிஞ்சு வருவான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவனை நெளிய வச்சது இந்த திராவிட இயக்கங்கள் தான். திராவிட இயக்கங்களில் வந்து நான் அதிமுகவை சேர்க்கலை, அதிமுகவை தூக்கி தூர எறிங்க. கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும்ல. நீங்கள் இத்தனை 1000 வருஷமாக வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு. நம்ம தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களும் பெருசாக படிக்கலை, இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து சமூகம் கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக போக ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து யார் கொண்டு வந்தது? இந்த மாதிரி மாற்றத்தை வந்து யாரோ வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, சும்மா டக்குன்னு மாறல இல்லையா எதுவுமே. இப்போ தான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் நிறைய வராங்க. அடுத்தது வந்து நிறைய படிச்சிருக்கோம், நல்ல தனிநபர் வருமானம் ஏறி இருக்கு. கொஞ்சமாவது நம்ம தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரொக்ரெசிவ் திங்கிங் கொஞ்சம் இருக்குது நல்லாவே. ஸோ இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க? டக்குன்னு மாறல இல்லையா. அப்போது இந்த திராவிட இயக்கங்களை நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும். எதையுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்களுக்கு திமுக வெறுப்பு இருக்குன்றது காரணமாக நீங்கள் வந்து என்னதை மாற்றிட்டாங்க, என்னதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அடிமுட்டாள்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, படித்தா ஜாதி ஒழிஞ்சிரும்னு சொன்னாங்க. கவினும் படித்தவர் தான், இந்த கொலை செய்த சுர்ஜித்தும் படித்தவன் தான். இப்போ படித்ததுனால இப்போ என்ன மாறிடுச்சுன்னு கேட்குறாங்க. படித்ததுனாலையும் ஜாதி ஒழிஞ்சிரும்னு நம்ம முழுசாக எடுத்துக்க முடியாது. படிக்கிறதும் அதே மாதிரியே ஒரு படிக்கட்டு தான், ஒரு ஸ்டெப் தான். இப்போ படிக்கிறது எதுக்காக முக்கியம்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் படிப்பு மறுக்கப்பட்டுச்சு இந்த சமுதாயங்களுக்கெல்லாம். அவள் தான் படிக்கணும், இவாள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருந்துச்சு. அது என்ன அவன் மட்டும்தான் படிப்பான்? அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் படிப்பு போய் சேரணும்னு தான் திமுக வேலை பார்த்துச்சு, திராவிட இயக்கங்கள் வேலை பார்த்துச்சு. எல்லாருக்கும் படிப்பை கொண்டு போய் நினச்ச மாதிரியே கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த கல்வியில் இருந்து தீண்டாமை இருக்குது இல்லையா, இன்னார் தான் படிக்கணும், இன்னாரெலாம் படிக்கக்கூடாது, கல்வி கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீண்டாமை இருந்துச்சு இல்லையா, அந்த தீண்டாமையை திமுக போக்கிச்சு. இது ரொம்ப பெருமையாக சொல்லுவோம் நாங்கள். இதனால ஜாதி ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதி ஒழியலை. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் படிச்சிருக்காங்களே, ஆனால் பாருங்கள் இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் படித்ததுனாலே அவன் வந்து ஜாதிய எண்ணத்தை வந்து தூக்கி எரிஞ்சிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தூக்கி எரியலை. அதுக்கு திமுக எப்படி காரணமாக முடியும்? அவனுக்கு எது மறுக்கப்பட்டுச்சோ அதை அவனுக்கு கொடுத்தாச்சு. அவன் இன்னுமே வந்து அவன் பழைய சாக்கடை புத்தியை தூக்கிட்டு திரிவானா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவனாக மாறினாதான் உண்டு. அவனாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அவனே விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு அவன் நல்ல விஷயங்களை கன்சியூம் பண்ணி அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தும் இருக்காது. அவன் வந்து ஜாதிய தலைவர்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா அப்படின்னு சொன்னால் அவன் அதை உள்ளே எடுத்துப்பான். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. இந்த ஜாதிய தலைவர்கள் அது மாதிரி ஜாதிய கட்டமைப்பு இதெல்லாம் வந்து எங்களுக்கு முக்கியம், இது எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம்னு சொல்லி இப்படியெல்லாம் திரிகிறவனங்களை பார்த்து நீங்கள் அவங்கள பார்த்து தான் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் வந்து உடைக்கணும் தகர்க்கணும்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்கல்ல, என்ன எதுக்கு மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து கேள்வி கேட்குறது எந்த வகையிலுமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அந்த ஜாதி ரீதியான மனநிலை இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையுமே அவனுங்களுக்கே என்னன்னே தெரியாது. ஜாதி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் அவனுங்களுக்கே தெரியாது. இது பாரம்பரியங்க அப்படிம்பாங்க. என்ன பாரம்பரியம்னு கேட்டால் அவனுக்கு பாப்பானை பற்றி ஒன்றுமே தெரியாது. பாப்பானை பற்றிலாம் தெரிஞ்சதுன்னா அவனே அந்த மனநிலையை விட்டு விலகிடுவான். பார்ப்பனியம்னா என்ன, ஜாதி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவனே அதை விட்டு விலகிடுவான்.
அவனுக்கு தெரியாதனால தான், அவனுடைய அறியாமைனால தான் அவன் அதிலேயே இருந்து உழண்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு திமுக வெறுப்பு இருக்கிறதுன்னு காரணமாக இது வந்து திமுக பிரச்சனை, இது ஆட்சியில் இன்றைக்கி தானே இவங்க தானே இருக்காங்க, இவங்க ஏன் இதெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து சரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது ஒரு அடிமுட்டாள்தனம். உங்கள் திமுக வெறுப்பு மனநிலை இங்கே நல்லாவே தெரியுது. நீங்கள் திமுக வெறுப்பு மனநிலையிலேருந்தே இதை பார்த்தீங்கன்னா உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை பார்க்கணும். இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க கொஞ்சமாக அதை விரும்புங்க. ஒரு கருத்து சொல்கிறீங்க, சமுதாயத்தில் வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஜாதி பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறீங்க. என்ன நடந்துச்சு, இது என்னன்னு சொல்லி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதை திமுகன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் இங்கே நீங்கள் நினைக்கிற மாற்றம் இங்கே நிகழாது. ஏன்னா திமுகவுக்கும் இந்த ஜாதிய கட்டமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சம்மந்தமே இல்லாத ஒரு கட்சி இயக்கத்தையும் பார்த்து நீங்கள் தானே ஒழிப்பேன்னு சொன்னீங்க, நீங்கள் ஏன் ஒழிக்கலை அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்குது? கோமாளித்தனமாக இருக்குது நீங்கள் கேட்குறத பார்த்தாவே. நீங்கள் தானே ஜாதி பேர் எடுத்தால் ஜாதி பேர் ஒழிஞ்சுன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே எல்லாரும் படித்தா ஜாதி ஒழிஞ்சுன்னு சும்மா உட்காந்துருந்து என்ன ஐயே போய் என்னன்னு கொஞ்சம் படிங்க சகோதரி, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இப்படி உட்காந்துருந்து அழுது ஒன்றும் தெரியாத நபர்களெல்லாம் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நல்ல விஷயங்களை சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள், இருக்கிற வரலாற்றை சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய திமுக வெறுப்பு மனநிலையை நீங்கள் திமுக கிட்ட உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை நியாயமான முறையில் வைங்க. அநியாயமாக இப்படி ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து திமுக கிட்ட கொண்டு வந்து திமுக பேரில் எழுதாதீங்க, நல்லா இல்லை. நாங்கள் சமூக நீதி கட்சி, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை அழிச்சிடுவோம்னு சொன்னாங்க. ஓட்டு போட்டாச்சு, ஆட்சிக்கு பல தடவை வந்தாச்சு, ஜாதி அழிஞ்சுதா? நோ. ஐயோ முடியலை. நாங்கள் சமூக நீதி கட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதியை ஒழிச்சிரும் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாங்களாம். ஏதோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதி ஒழிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்களாமா. இது என்ன மேனிஃபெஸ்டோவில் சொல்லி முடிக்கிற விஷயமா? அப்படி ஜாதியை ஒழிச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த சமூகத்தில் இந்த ஜாதி எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி, நீங்கள் ஏதோ மேனிஃபெஸ்டோவில் எப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களா? அது எந்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க? அது கொஞ்சம் எடுத்து காட்டுங்களேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதியை ஒழிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்களா? அது அப்படி கிடையாது. நாங்கள் ஜாதிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து தான் நாங்கள் எல்லா அரசியலுமே பண்ணுவோம். நாங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், நாங்கள் செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றது ஜாதிக்கு எதிரானதாக தான் இருக்கும், சமூக நீதி அரசியலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் திமுக அந்த நிலைப்பாட்டில் இருக்குது. திமுக அந்த நிலைப்பாட்டை விட்டு இன்னைக்கு வரைக்கும் போகலை, மாறவும் செய்யாது, எப்பவுமே மாறாது. நீங்கள் திமுக எடுத்த நிலைப்பாட்டை மாற்றிட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி சொன்னீங்க இல்லையா, இப்படி மாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிங்களா? அது ஒரு நியாயமான விஷயம். இப்போ எப்படி அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அறநிலையத்துறையிலேருந்து காசு எடுத்து கல்லூரி கட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை கேட்கலாம். நீங்கள் என்ன அதிமுகன்னு பேரை வச்சுக்கிட்டு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, திராவிட கட்சி தானே நீங்கள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கொள்கையை விட்டு நீங்கள் தள்ளி போயிட்டீங்க பாருங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்கலாம். திமுக எந்த இடத்துல கொள்கையை விட்டு கொடுத்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் திமுக கொண்டு வர ஏதாவது ஒரு திட்டத்தை எடுத்து காட்டி, இங்கே பாருங்கள் இந்த திட்டம் சமூக நீதிக்கு எதிராக இருக்குது, இது தப்பு அப்படின்னு நீங்கள் காட்டிடுங்க பார்ப்போம். ஒரு விஷயம், நீங்கள் தானே முதலமைச்சரே மாநில உரிமையை காப்பேன்னு சொன்னீங்க, இந்த இடத்துல நீங்கள் மாநில உரிமையை தவற விட்டுட்டீங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் எடுத்து காட்டிடுங்க. ஒரே ஒரு விஷயம். திமுகவுடைய நிலைப்பாட்டிலிருந்து திமுக என்றைக்குமே இது வரைக்கும் மாறினது கிடையாது. நீங்கள் மாறிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. இங்கே நடக்கிற அரசியலை நீங்கள் தெளிவாக பார்க்கவே இல்லை, உள்வாங்கிக்கவே இல்லைன்னு தான் பொருள்படுது. ஜாதிக்கு எதிரான அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு ஏதோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க, இதை நம்பி தான் மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க, நீங்கள் ஏமாற்றிட்டீங்க பாருங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த சகோதரி பேசுகிறாங்க. விச் இஸ் வெரி வெரி தற்குறித்தனம். ஃப்ராங்கா பேசணும்னா சமூக நீதி பிரச்சாரம் பண்ற கட்சிகளுக்குள்ளேயே சமூக நீதி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சமூக நீதி பேசுற இந்த கட்சிக்கு தான் எலெக்ஷன் அப்படின்னு வந்தா ஆளா ஜாதி அடிப்படையில கேண்டிடேட் நிக்க வச்சு ஓட்டு கேட்கறது. என் ஜாதிக்காரன் கூட தான் நான் பழகுவேன் அப்படின்னு சொன்னா அது ஜாதி வெரி ட்ரூ. ஆனா ஜாதி பார்த்து தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஜனநாயக அரசியல். ஆமா, ஜாதி பார்த்து தான் நிப்பாட்டுவாங்க. என்ன ஜாதி பார்ப்பாங்க அப்படின்னா, பாப்பா இல்லாம நிறுத்தணும், பாப்பானை எங்கேயுமே வேட்பாளராக நிறுத்திடக்கூடாது அப்படின்ற ஜாதியை பார்ப்பாங்க. என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த சகோதரி பேசுகிறத பார்த்தா ரிசர்வேஷனுக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க போல இருக்கே. அப்படியா? ரிசர்வேஷனுக்கு எதிரான மனநிலை கொண்டது யாருன்னா பார்த்தீங்கன்னா அது சங்கிகளுக்கு தான் அப்படி தோணும். ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் இங்கே ஜாதி பிரச்சனை இருக்குது, ரிசர்வேஷனை ஒழிச்சுட்டா இங்கே ஜாதி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும்னு சங்கிகள் தான் பேசுவாங்க. நீங்கள் அதை அப்படியே நம்புறீங்களா? அதை அப்படியே பேசுகிறீங்களா நீங்களும்? ஜாதி அப்படிங்கிறது வெறும் அடையாளம், பெருமை அப்படிங்கிறதுலேருந்து அரசியலாக மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. கேஸ்ட் போலரைசேஷன் அப்படின்னா என்னன்னு எடுத்து படிங்க. ஒரு நோய் இருக்க வரைக்கும் தான் அந்த நோயோட மருந்தோட தேவை அப்படிங்கிறது இருக்கும். ஜாதியும் ஜாதி பிரச்சனையும் இருக்க வரைக்கும் தான் ஜாதி அழிக்கிறோம், ஜாதியை எதிர்க்கிறோம், ஜாதியை ஒழிக்கிறோம், ஜாதியை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிற எல்லா கட்சிகளோட தேவை அப்படிங்கிறது இருக்கும். இவங்க இந்த மாதிரி பேசுகிறப்போ இடையில என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அமைச்சர், ஒரு திமுகவை சேர்ந்த அமைச்சர் ஏதோ ஜாதி சம்மந்தமாக ஏதோ பேசியிருக்காரு போல இருக்குது. அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இப்படி பேசியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு காட்டுறாங்க. இது எக்ஸப்ஷனலாக யாராவது பேசிடுறாங்க. ஸோ பேசுகிறத அதை கட்சிக்குள்ளே இருக்கிற நபர்களே கண்டிப்பாங்க, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாங்க. அது நடக்கவும் செஞ்சிருச்சு.
இவங்க இந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக பேசக்கூடிய நபர்களுடைய ஸ்பீச்சஸையோ அவங்க ஏதோ வந்து செயல்பட்டதையோ எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு வந்து இங்கே பாருங்க ஒட்டுமொத்த திமுகவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி மொத்த திமுகவுமே அப்படி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கேடுகட்டத்தனம். நீங்கள் ஒட்டுமொத்த திமுகவுமே அப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னா திமுகவுடைய அரசியல் என்னவா இருக்குது நீங்கள் அதை பார்க்கணும் இல்லையா? இப்போ பெண்களுக்காகன்னு சொல்லி நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. பெண்களுக்கான இலவச பேருந்து, பெண்களுக்காக மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்காக வந்துட்டு தோழி விடுதிகள், இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். சில திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா பெண்களுக்காக. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க? பெண்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டிவாக நம்ம சில விஷயங்களை செஞ்சால் அவங்க வெளியே வருவாங்க. அதாவது இது வந்து ப்ரிவிலேஜ்டான பெண்களுக்கு நான் சொல்லலை. ஒரு 1000 ரூபான்றது பெரிய விஷயமா பார்க்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த 1000 ரூபான்றது எனக்கு ஒரு மாதம் சிலிண்டருக்கு தேவைப்படும், இல்லைனா வந்து கரண்ட் பில்லுக்கு தேவைப்படும், இல்லைனா ஏதோ ஒரு தேவை எனக்கு பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ரூபாயை பெருசாக பார்க்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தான் இருக்கும். அது மாதிரி பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா பெண்கள் வந்து பயணிப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்க பார்க்காம வெளியே வேலைக்கு போக பார்ப்பாங்க, இல்லைனா வெளியே வேறு ஏதாவது விஷயங்களுக்காக வெளியே போவாங்க. ஸோ உலகத்தை வந்து வெளியே போய் பார்க்க பார்ப்பாங்க. அது மாதிரி தோழி விடுதிகள்னால பெண்கள் வந்து அங்கே போய் தங்குறது, அவங்க வேலைக்கு போகிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து திட்டங்களாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த திட்டங்கள் கொடுக்குறதன் மூலியமாக அந்த பெண்களுக்கு இந்த திட்டங்களை கொண்டு வரதன் மூலியமாக என்ன ஆகும்னா பெண்கள் இந்த ஜாதிய கட்டமைப்பை உடைப்பாங்க அவங்களே. ஏன்னா இந்த திட்டங்கள்லாம் ஆண்களுக்கு கொடுத்தா ஆண்கள் அந்த ப்ரிவிலேஜை இன்னும் அனுபவிப்பாங்க. 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அது வந்து அவங்களுக்காகன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பேருந்து வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்கள் அந்த வந்து வேலைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆண்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ்லாம் சொசைட்டியில் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால பெண்கள் வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பை உடைப்பாங்க. ஏன்னா பெண்களை தான் வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பு வந்து இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கோம். நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வந்து படிக்கக்கூடாது, இப்படின்லாம் இந்த ஜாதிய கட்டமைப்பு தானே இறுக்கி வச்சிருக்கு. இதுக்கு மேலே நீ இதுக்கு போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு. அப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸாக தான் பெண்களுக்காக இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அப்போ இந்த ஜாதிய கட்டமைப்பை உடைக்கிறது அப்படின்றது உடனே இன்னைக்கு நாளைக்குன்னு பண்ணுற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி சிறுக தான் வந்து இதுக்கான முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு அடியாக தான் நகர்த்தி மெதுவாக தான் தகர்த்தெறிய முடியும். இந்த அரசியலை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். திமுக இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இவங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து கேஸ்ட் போலரைசேஷன்லாம் சொல்கிறாங்க. கேஸ்ட் போலரைசேஷன்னா என்ன அப்படின்னா இந்த ஜாதிய கட்டமைப்பு இருக்கிறது வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக மக்களெல்லாம் இப்படி பிரித்து வச்சு இவங்க வந்து அதை வச்சு நல்லா அரசியலில் குளிர்காய்வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கேஸ்ட் போலரைசேஷன். அப்படி கேஸ்ட் போலரைசேஷனை வச்சு தான் வந்து திமுக வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய இந்த திட்டங்கள், திமுகவுடைய இந்த அரசியல் செயல்பாடுகள்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து தப்பாலாம் இருந்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி தெளிவான திட்டங்களை நம்ம முதலமைச்சர் அவர்கள்லாம் வகுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜாதிய கட்டமைப்பை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான திட்டங்கள் தான். ஜாதிய கட்டமைப்பை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான அரசியலை தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பண்ணுறாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இதெல்லாம் இப்போ நான் பேசுனது. இதில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பேசுனா அது போய்கிட்டே இருக்கும். டெலிஃபோன் டைரக்டரே தோத்துரும். அந்த அளவுக்கு அவ்வளோ திட்டங்கள் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது சத்தியமாக தெரியல. உங்களுக்கு பாப்பானை பற்றி கேட்டால் தெரியுமான்னு தெரியல, ஆரியத்தை பற்றி கேட்டால் தெரியுமான்னு தெரியல. அது மாதிரி யார் கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, இங்கே வந்து எதை பரப்புனாங்க, இங்கே மக்களை எல்லாம் பிரித்தது யார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எடுத்த உடனே கேஸ்ட் போலரைசேஷன் பற்றி பேசுறீங்கன்னா அப்போ ரிலீஜியஸ் போலரைசேஷனும் திமுக பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்களா? இப்போ இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் அரணாக இருப்போம், ஏன்னா நாங்கள் வந்து பாஜகவை எந்த வகையிலும் இங்கே வேறொன்ற விடமாட்டோம், அதன் காரணமாக இஸ்லாமியர்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக திமுக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டாக்க அது வந்து என்ன ரிலீஜியஸ் போலரைசேஷனா? அது மாதிரி வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் வந்து செயல்படுவோம், பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றுவோம், திமுக பொருளாதார வளர்ச்சிக்காக உழைக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கிளாஸ் போலரைசேஷன் சொல்லுவீங்களா? ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள்லாம் எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் உங்களுக்கான அரசியலை நாங்கள் செய்வோம். ஏன்னா இப்போ வந்து இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது, இப்போ படிக்க வைக்கிறதுக்காக எஜுகேஷனை வந்து ரொம்ப முக்கியமாக பேசுறது வந்து அந்த மக்களுக்கு படிப்பு போய் சேரணுன்றதுக்காக தான். அதுக்கான அரசியல் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இது வந்து என்ன தலித் மக்களுக்கான போலரைசேஷனா? என்ன பேசுறீங்க நீங்கள் வந்து போலரைசேஷன் ஒரு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்க கூகுளில் எப்படி போட்டிருக்காங்கன்னு நீங்கள் கூகுளை பார்த்து இது வந்து இந்த மீனிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து பேசுறீங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுடைய புரிதலாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வரலாறு தெரியாது. திமுக ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு எந்த மாதிரி முன்னேறி இருக்குன்ற வரலாறு உங்களுக்கு தெரியாது. 2000 வருஷமாக என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வன்மத்தின் காரணமாக நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு அளந்து விடுறீங்க. திமுகவால் பயன்பெற்ற மக்களுக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு வெறுப்பு வராது. ஏன்னா திமுக என்ன மாதிரி அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் உணர்றதுனால தான் திமுகவுக்கு மீண்டும் வாக்களிப்பாங்க. திமுக அவங்க கூட தான் நிற்கும், அவங்களுக்கான அரசியலாக தான் செய்யும் அப்படின்றத அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு மக்களுடைய பேராதரவு இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, மாநில உரிமைகளை நம்ம முதலமைச்சர் எங்கேயாவது விட்டு கொடுத்தாரா? இப்போ இந்த ஆட்சியில் மட்டுமே நான் சொல்கிறேன். மாநில உரிமைகளை வந்து சூறையாடுறதுக்கான விஷயங்கள் எவ்வளோ நடந்துச்சு?
ஃபேர் டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா? இதை எங்கேயாவது விட்டு கொடுத்தாரா? அதுக்கு எதிராக நின்று அதுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்து அவர் அதுக்கான அரசியலை செஞ்சு ப்ராப்பராக அவர் வந்து மாநில உரிமைகளை காப்பாற்றுறார். நம்ம சும்மா ஒன்றும் சொல்லலை, மாநில உரிமைகளை காக்கிற முதலமைச்சர் அப்படின்லாம் சும்மா சொல்லலை. அவர் அந்த வேலைகளை அவர் ப்ராப்பராக பண்ணுறாரு. இந்த தீய சக்திகள், இந்த பாஜக, இந்த பாசிச சக்திகள் வந்து அவங்களுடைய அஜெண்டாவை இங்கே நிறுவுறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அதை ஊடுருவ விடாமல் அதை வந்து தடுத்து நிறுத்தி அதை வந்து ஓட ஓட விரட்டுற அரசியலை முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்றத கண்கூட பார்க்கறதுனால தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம். அதே மாதிரி சமூக நீதிக்கான அரசியல் தான் திமுக செய்யுன்றது தான் திமுகவுடைய கொள்கை. அந்த கொள்கைகளை வந்து திமுக இன்னைக்கு வரைக்கும் சமரசம் இல்லாமல் ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க 2 பேர் வந்து மேடையில் ஏறி எந்தையாக பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க இப்படி பேசிட்டாங்க, திமுக இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் என்ன கட்டமைக்க முயல்றீங்க? திமுக வந்து சமூக நீதி அரசியல் பண்ணலைன்னு சொல்லி நீங்கள் கட்டமைக்க பார்க்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன திட்டங்களை வகுக்கிறாங்க, என்ன மாதிரியான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மக்கள் அனைவருக்கும் நல்லா தெரியும். இங்கே எந்த கட்சியும் ஜாதி அழிக்க வரல, அதிகாரத்தை தக்க வச்சுக்க தான் வராங்க. அதுக்காக அவங்க ஜாதி எதிர்ப்பும் பேசுவாங்க, ஜாதி மாநாட்டிலையும் கலந்துப்பாங்க. இட்ஸ் நத்திங் பர்சனல், ஜஸ்ட் பாலிடிக்ஸ். எந்த கட்சியுமே ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து ஜாதியை கையில் வச்சுப்பாங்கலாம் சொல்கிறாங்க. இப்போது ஆட்சியில் இருக்க ஒரு கட்சிக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கிறது முக்கியம்தான். அது மாதிரி ஆட்சியில் இல்லாத கட்சிகளுக்கு ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக அவங்க வந்து அதை வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதுவும் முக்கியம்தான். அதுக்காக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய கொள்கைகளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து படு முட்டாள்தனம். நீங்கள் ஆக்சுவலாக அப்படின்னா இங்கே நடக்கிற அரசியலை நீங்கள் தெளிவாக பார்க்கல, உள்வாங்கலை அப்படின்றது தான் இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ஒரு சின்ன சர்க்கிளில் இருந்தே எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு திமுகவை பிடிக்கலன்னு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஆயிருக்கும், எதுக்கோ உங்களுக்கு வந்து ஏதாவது மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, ட்ரோல் மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இல்லைனா இவங்க பரப்பக்கூடிய இந்த அவதூறுகளை நம்பியிருப்பீங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் திமுக மேலே கண்மூடித்தனமான வெறுப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்காக உங்களுடைய பார்வையில் என்னெல்லாம் தென்படுதோ அது எல்லாமே திமுக வெறுப்பு மனநிலையிலிருந்தே அணுகுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே இருக்கிற அரசியலே புரியலன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் எஸ்சி, ஓபிசி, எஃப்சி எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் அப்படின்னு நினைக்கலாம். பட் நிதர்சனம் என்னென்னா நம்ம எல்லாரும் ஒன்று தான், வெறும் ஓட்டு. சரி, இப்போ இவங்க என்ன கட்டமைக்க பார்க்குறாங்க? திமுக வந்து ஜாதி பார்த்து ஆள் நிறுத்துது, ஒவ்வொரு இடத்துலையும் ஜாதி பார்த்து நிறுத்துறாங்க, அது வந்து ஜாதி அரசியல் அப்படின்லாம் சொல்ல பார்க்குறாங்க. சரி, அவங்களோட வழியிலேயே போகலாம். அப்படி ஜாதி பார்த்து நிறுத்தினால் அந்த ஜாதிக்காரர் அப்படின்றதுக்காக தான் அந்த ஜாதி மக்கள்லாம் அவருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட வின்னாக முடியாது. அப்படி தானே? இந்த ஜாதிக்காரர் அப்படின்றதுக்காக அந்த ஜாதி மக்கள் மட்டும்தானே வாக்களிப்பாங்க. அப்படின்னா ஒருத்தர் கூட வின்னாக முடியாது இல்லையா? அப்போது வின்னாகிறாங்க அப்படின்னா பலதரப்பட்ட மக்களும் பல சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. எதுக்கு வாக்களிக்கிறாங்க? திமுக செய்யக்கூடிய அரசியல் எல்லா மக்களுக்குமான அரசியல் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பாப்பான நம்ம வந்து சேர்த்துக்க மாட்டோம், அதை வந்து பார்த்து தான் நாங்கள் வந்து வேட்பாளர்களை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுடைய அதிகாரம் பாப்பாங்கையில் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் திமுக அவங்கள மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்க மாட்டோம். இது வந்து உடனே இவங்கெல்லாம் இப்படி கேட்பாங்கன்னா, ஏங்க பிறப்போக்கும் எல்லாம் இருக்குமுங்க, அவங்களையும் சமமாக பாருங்க அப்படிம்பாங்க. அவங்களுடைய எண்ணமும் சித்தாந்தமும் நம்மளை சமமாக பார்க்குறதா இல்லாத வரைக்கும் நம்ம என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம கூட சேர்த்துக்கிறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். அதாவது தனி மனித பகை கிடையாது இது, அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய சித்தாந்தத்தையும் தான் நம்ம வந்து பகைச்சிக்கிறோம். அதுக்கான அரசியலை நம்ம இங்கே முன்னெடுத்து செய்ய தான் முடியும். நீங்கள் வந்து அவங்களையும் சமமாக கொண்டு வந்து இங்கே நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற ஒரு எண்ணம் தான் அப்போ உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டியதானே, ரிசர்வேஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சங்கிகளுடைய டோன் தான் அப்போ இங்கேயும் வருதுன்னு அர்த்தம். இல்லை சார், மக்கள் ஜாதி வெறி பிடிச்சவங்களா இருக்காங்க, மக்கள்கிட்ட மாற்றம் வந்தால் தான் ஜாதி அழியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் திரும்பவும் கேட்குறேன், நான் ஜாதி பார்த்து பழகுவேன் அப்படின்னு சொன்னால் ஜாதி வெறியன். ஆனால் நான் உங்கள் ஜாதி எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு கேட்குற அரசியல்வாதி என்ன ஜாதி ஒழிப்பு போராளியா? மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நீங்கள் ஏதோ எக்ஸப்ஷனல் கேஸில் யாரோ ஒருத்தவங்க பேசுனதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டு அதை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்த கட்சியையும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிம்பத்தை நீங்கள் வந்து செட் பண்ண பார்க்குறீங்க, அதை கட்சிக்காக ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு துடிக்கிறீங்கன்னா அது இங்கே எடுபடவே செய்யாது. நாங்கள் எடுபட விடவும் மாட்டோம். ஏன்னா திமுகன்ற கட்சி நீங்கள் வந்து செட் பண்ணக்கூடிய இந்த நரேட்டிவ்ஸ்க்கெலாம் அடங்குற கட்சி கிடையவே கிடையாதுன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து போடக்கூடிய வீடியோனால யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, வரலாறு தெரியாமல் திமுகவை பற்றி தெரியாமல் இத்தனை வருஷம் என்ன நடந்துச்சுன்ற வரலாறு தெரியாத தற்குறிகளை அறியாமையில் இருக்கக்கூடிய நபர்களை வேணும்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்.
அவங்க வேணால் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் வந்து டக்குன்னு அப்படி எடை போட முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ இந்த ஒரு 80-90 வருஷமாக என்னென்ன ஆச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம மக்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை கொஞ்சம் போய் படிக்கிறதுக்கு முயல்றீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லையா, என் வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாதியை வச்சு அரசியல் பண்ற தலைவர்கள் இருக்க வரைக்கும் ஜாதி அப்படிங்கிறத அழிக்க முடியாது. மாற்றம் மேல இருந்து வரணும். சபா, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுற தலைவர்கள் இருக்கிற ஜாதியை ஒழிக்க முடியாதான்? என்ன பேசுகிறீங்க? ஜாதியை வச்சு யாரையா இங்கே அரசியல் பண்ணா? இங்கே எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்குமான அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சமூக நீதிக்கான ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே யார் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணது? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அரசியல் ஸ்டாண்டை நீங்கள் வந்து காட்டிடுங்க பார்ப்போம். திமுக சைடில் இருந்து இங்கே பாருங்கள், ஜாதிக்கு வந்து ஆதரவான அரசியல் தானே இது. இந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த இடத்துல எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த திட்டத்தை திமுக கொண்டு வந்திருக்கிறது வந்து ஜாதிக்கு ஆதரவாக தானே போகுது, ஜாதிக்கு துணை போகுது இல்லையா அப்படின்னு நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டிடுங்க. யாரோ 2 பேர் ஏதாவது பேசியிருப்பாங்க, எக்ஸப்ஷனல் கேசஸ். அவங்கெல்லாம் பேசுனதும் அவங்க மேபி இப்போ திருந்திருக்கலாம், இல்லை அது வந்து அவங்கள மட்டும் நம்ம வந்து தனி எக்ஸப்ஷனலாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த திமுகவே நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். இந்த சகோதரி என்ன நினச்சிட்டு வீடியோ போடுறாங்கன்னா, ஒருவேளை திமுகவை பற்றி ஏதாவது பேசுனா அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ. இவங்க பேசுனதுக்கு உண்மையாலுமே அட்டென்ஷன் கிடச்சிருச்சு. யார்கிட்ட இருந்து தெரியுமா? மோகன்ஜி சக்திரியன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து அட்டென்ஷன் கிடச்சிருக்குங்க. ஏண்டா நீங்கள் பேசுனது எந்த அளவுக்கு புரட்சிகரமாக இருந்திருக்குன்னா, மோகன்ஜி சத்திரியன்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் போட்டு சூப்பர், நீ எங்கேம்மா இருந்த இவ்வளோ நாளாக சூப்பராக பேசுறியம்மா அப்படின்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்காப்புல. அப்போ பாருங்கள், நீங்கள் பேசியிருக்கிறது சங்கிகளை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன அரசியல் பேசியிருக்கீங்க? புரியுதுங்களா? நீங்கள் திமுக விமர்சனமாக நீங்கள் தெளிவாக வச்சுருந்தீங்க, உங்களுக்கு என்ன விமர்சனம் இருக்கோ அதை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நியாயமான கேள்விகளை கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசுகிறது சங்கிகளுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் வந்து யோசித்து பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு வேளை தெரிஞ்சே தான் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியல. மாறுவீங்களா மாற மாட்டீங்களா தெரில. எனக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து தெளிவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மக்களுக்கு இது போய் சேர்ந்தால் எனக்கு போதும்பா. சாதின்ற ஒரு இதை வந்து உருவாக்கி மக்களையெல்லாம் பிரித்து வச்சவனை பார்த்து கேட்க மாட்டாங்க. அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து நீ ஏன் ஒழிக்கலைன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அதுக்கு எதிரான விஷயங்கள், அதுக்கு எதிரான திட்டங்களை தீட்டி ப்ராப்பராக கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து இவங்க ஜாதி கட்சின்னு சொல்லி வந்து அடையாளப்படுத்த பார்ப்பாங்க. கட்சியுடைய நபர்கள் எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சவங்க, ஜாதியை வச்சு தான் இவங்கெல்லாம் ஓட்டு இப்போ திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி வந்து ஜாதிய மனநிலைக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி அதுக்குள்ளே வந்து சுருக்க பார்ப்பாங்க. இவ்வளோ பேச தெரிஞ்சவங்களுக்கு அதை யாரை பார்த்து பேசணும்னு தெரியல. பார்த்தீங்களா? சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய பிஜேபியை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நியாயமானது. பாப்பானை பார்த்து கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப நியாயமானது. இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்கள்லாம் வந்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய பாஜகவை பார்த்து நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க. இது வந்து கிளாஸ் போலரைசேஷன், ரிலீஜியஸ் போலரைசேஷன், கேஸ்ட் போலரைசேஷன் சொன்னீங்கன்னா உங்களுடைய வாதம் நியாயமானது. இதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக ரிலீஜியஸ் போலரைசேஷன் இல்லாமல், கிளாஸ் போலரைசேஷன் இல்லாமல், கேஸ்ட் போலரைசேஷன் இல்லாமல் தமிழ் மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து நீங்கள் ஜாதிய மனநிலையில் தான் இவங்கெல்லாம் இயங்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுடைய புரிதல் அப்படின்றது தற்குறித்தனமான புரிதல்னு தான் சொல்ல முடியும். இந்த சைமன் செபாஸ்டியன் ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆணவ படுகொலைன்னா சொல்லக்கூடாது, வந்து குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தலாம் அவன்லாம் நல்லவன் இல்லையா உங்களுக்குலாம்? ஏன்னா மேடையில் சூப்பராக கத்தி பேசுகிறான். துண்டு சீட்டு இல்லாமல் பேச தெரியுது அவனுக்கு. அவன் வந்து கத்தி பேசி ஒரு பேச்சாளர்ன்றதுனால அவன் நல்லவன். ஆனால் இது வந்து தெளிவாக மக்களுக்கான அரசியல் பண்ணக்கூடிய கட்சி வந்து ஜாதிக்கு ஆதரவான கட்சி இல்லையா? உங்களுடைய வந்து புரிதல் அவ்வளோதான். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இங்கே இவனுங்க பேருக்கு பின்னாடி வந்து சாதியை போட்டிருக்கிறது பெருமைன்னு நினச்சிப்பானுங்க. நம்ம வந்து இந்த ஜாதியில் பிறந்துட்டோம், நம்ம கெத்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறவனுங்க இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் மாறாமல் இங்கே எப்படி மாற்றம் நிகழும்? இதெல்லாம் அந்த சாதி வெறி பிடிச்ச நபர்கள்கிட்ட வர வேண்டிய மாற்றம் தான். அந்த மாற்றம் அவனுங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அவனுங்களுக்கு அடுத்த அவனுங்க பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைங்க அப்படி தான் மெதுவாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்க வெளியே இந்த சாக்கடை புத்தி இருக்கக்கூடியவனுங்க டக்குன்னு மாறுவானுங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த கட்சி மெதுவாக திட்டங்களை வகுத்து ஜாதிய கட்டமைப்பை மெதுவாக தகர்த்து எரிஞ்சு தலைமுறையாக பயணிக்குது. இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்லாம் தெரியல. இன்னும் 200 வருஷம் ஆகுமா, 300 வருஷம் ஆகுமா, 400 வருஷம் ஆகுமா தெரியல. இந்த ஜாதிய கட்டமைப்பை தகர்த்து எறிகிறதுக்கான வேலையை திமுக என்னைக்குமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிலைப்பாட்டில் எந்த வகையான சமரசமும் இல்லாமல் திமுக பயணிக்கும். ஏன்னா திமுகவுடைய நம்பிக்கையே அங்கிருந்து தான் பிறக்குது மக்கள் மத்தியில். அப்படி இருக்கிறப்ப இந்த கொள்கையை திமுக என்னைக்குமே விட்டு கொடுக்காது, சமரசமும் ஆகாது அப்படின்றத தான் நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன். சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.